நீதிபதி காயஸ், ஆண்டவரே, என் வீட்டுல என் வேலைக்காரர் ரொம்ப கொடிய நோயில் அவதிப்பட்டு இருக்கா. இவ்வளவு காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அவன் மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கான். நீங்க தான் காப்பாற்றணும். என்ன அவங்கிட்ட கூட்டிட்டு போங்க. உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். உங்களால அவனை ஒரே ஒரு கட்டளை மூலம் தூரத்துல இருந்து குணப்படுத்த முடியும். எனக்கு கீழே எத்தனையோ சேவர்கள் இருக்காங்க. நான் போவாங்க, நான் வான மறுக்காம வருவாங்க. இதுதான் என் நிலைமை. ஆனா இந்த உலகத்துல நீங்க கட்டளை இட்டீங்கன்னா எதுவும் நடக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே, நல்லாவே தெரியும். நீங்க எவர் பேசினதை கேட்டீங்களா? இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். நீங்க போலாம். நீங்க விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆக கடவுது. நன்றி. உங்களுக்கு நன்றி. இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்க வச்சு என் ஆளை பிரகாசமாக்கிட்டீங்க. நீங்க நம்ப போறதில்ல. எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்பா இங்க பாருங்க.